ஹே காய்ஸ், இந்தியால மொத்தமா 28 ஸ்டேட் பிளஸ் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடுன்னு எல்லாமே தனித்தனியா இருக்கு. மராத்தி, குஜராத்தி, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலின்னு பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் ஒரே நாட்டுல இருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். அப்படி இந்தியாவோட மேப்ல கடைசியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த எக்கானமிலேயே 2வது இடத்துல இருக்கு. மெடிக்கல், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் எல்லாத்துலயுமே தமிழ்நாடு மத்த எல்லா ஸ்டேட்ஸை விட இந்தியால முன்னிலையில இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் தான். உலகத்திலேயே தொன்மையான மொழி நம்ம தமிழ் மொழி தான். தமிழ் மக்கள் பழங்காலத்திலேயே கடல் கடந்து வியாபாரம் பண்ணிருக்காங்க. மத்த இடங்களுக்கு இடம் பெயர்ந்து போய் எல்லா இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தனி திறமைகளும் செயல்திறனும் இருக்கு. அதனாலதான் இந்தியாவின் முன்னிலை மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்குமே தலை நிமிர்ந்து நிக்குது. எப்படி தமிழர்களால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வளர்ச்சியடைய வைக்க முடிஞ்சது? தமிழ்நாடு இந்தியாவோட முன்னிலை மாநிலமா இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? இதுக்கு சீக்ரெட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்றாங்களா? இப்படி எல்லாத்தையுமே இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனல் கான்டென்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைன். நம்ம இப்ப தமிழ்நாடுன்னு சொல்ற நேம் முதல்ல தமிழ்நாடுவாவே இல்ல. மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பேரால தான் முன்னாடி தமிழ்நாடு இருந்திருக்கு. நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலங்கள்ல மொத்தமாவே இந்தியால 3 பிரசிடென்சிஸ் தான் இருந்திருக்கு. மெட்ராஸ், பெங்கால், பாம்பே பிரசிடென்சிஸ். இந்த 3 பிரசிடென்சிஸ் மூலமா தான் அன்னைக்கு நம்ம இந்தியாவோட மேப்பே பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா நடந்த ஆட்சி மாற்றத்தினாலேயுமே பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு போனதாலையும் ஒவ்வொரு பிரசிடென்சிஸும் தனித்தனியா பிரிக்கப்படுது. நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்புறமா அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுது. அந்த சட்டத்தோட அடிப்படையில தான் எல்லா ஸ்டேட்ஸுமே பிரிக்கப்படுது. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல மெட்ராஸ் அப்படிங்கிற பேர்ல தான் தமிழ்நாடு இருந்திருக்கு. 1969ல சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை தான் மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற நேமே வந்திருக்கு. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்தே தமிழ்நாடு தன்னோட பெரிய பங்கை இந்தியாவோட எக்கானமிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு. 2019 to 20ல இந்தியாவோட ஜிடிபில 2nd பிளேஸ்ல தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. இப்படி தமிழ்நாடு இந்தியாவோட முன்னிலை மாநிலமா இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, பேலன்ஸ்ட் எக்கானமி. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிறதும் நம்ம ஜிடிபி அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு மேஜரான ரீசன். எக்கானமியை நம்ம 3 டைப்ஸா பிரிக்கலாம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு 3 டைப்ஸா பிரிக்கப்படும். பிரைமரி செக்டார்ஸ்குள்ள விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே வரும். செகண்டரி செக்டார்ஸ்குள்ள பிரைமரி செக்டார்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ப்ராடக்ட்ஸா மாத்தக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸும் செகண்டரி செக்டார்க்குள்ள வரும். லைக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபர்னிச்சர் மேக்கிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் செகண்டரி செக்டார்க்குள்ள வரும். தேர்டு டெர்ஷியரி செக்டர். சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த டெர்ஷியரி செக்டார்க்குள்ள வரும். லைக் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு செக்டார்ஸ். இந்த 3 செக்டாரோட பங்களிப்பும் ஒரு நாட்டுல பேலன்ஸ்டா இருக்குன்னா அந்த நாடு பொருளாதாரத்துல முன்னிலை நாடா இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம தமிழ்நாட்டுல இந்த 3 செக்டார்ஸும் பேலன்ஸ்டா இருக்கிறது தமிழ்நாடோட ஜிடிபி உயர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும். விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் செக்டார் புது புது இனோவேஷன்ஸோட முன்னிலையில போய்கிட்டே தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு செக்டாரும் பேலன்ஸ்டா போய்கிட்டு இருக்கிறதும் இந்தியாவோட ஜிடிபில தமிழ்நாடு முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்து நம்பர் 2, சர்வீஸ் செக்டார் இஸ் இன் பீக். பிரைமரி, செகண்டரி செக்டார்ஸை விட தமிழ்நாடோட டெர்ஷரி செக்டர்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ மத்த எல்லா ஸ்டேட்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம தமிழ்நாடோட ஜிடிபில 54% டெர்ஷரி செக்டார்ஸ் மட்டுமே கண்ட்ரிபியூட் பண்ணுது. பேலன்ஸ் இருக்க 33% செகண்டரி செக்டாரும் 13% பிரைமரி செக்டாரும் கண்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த 3 செக்டார்ல பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் டெர்ஷரி செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு முதலீடு கம்மியா தேவைப்படுறதுனால நிறைய மக்கள்னால அவங்க டைம் அண்ட் நாலேஜை வச்சு பணத்தை சம்பாதிக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் அதை சரியா பயன்படுத்தி வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்தியா ஜிடிபில 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்து நம்பர் 3, இண்டஸ்ட்ரியலைசேஷன். என்னதான் இந்தியா ஒரு விவசாய நாடா இருந்தாலுமே இந்தியாவோட டெக்னாலஜி உலக புகழ் வாய்ந்ததா இருக்கு. இந்தியாவோட டெக்னாலஜி முன்னேற்றத்துக்கும் தமிழ்நாடோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. வேர்ல்ட் லெவல்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோஹோ மாதிரி நிறைய டாப் கம்பெனிஸோட தலைமையிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரி வளர்ச்சி கடந்த 10 வருஷத்துல மத்த எந்த ஸ்டேட்லயுமே இல்லாத அளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரீஸ் அதிகமானதுனால நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியுது. அதுவுமே தமிழ்நாடோட எக்கானமி மத்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து நம்பர் 4, எஜுகேஷன் செக்டார். தமிழ்நாடு ஜிடிபில மட்டுமில்ல எஜுகேஷன்ல கூட மத்த ஸ்டேட்ஸை விட முன்னாடி தான் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் காமராஜர் ஸ்டார்ட் பண்ண
மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண சத்துணவு திட்டம், 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ்னால தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கு. சின்ன வயசுல இருந்து எஜுகேஷனை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வளர்ந்து வேலைக்கு போகும்போது நாலேஜபிள் பர்சனா இருக்காங்க. அவங்கனால எல்லா வேலைகளுமே மத்த மக்களை விட ஈஸியா பண்ண முடியுது. ஒரு நாட்டோட எதிர்காலம் அந்த நாட்டுல இருக்க இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு எக்ஸ் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் இளைஞர்களோட பங்கு ரொம்ப பெருசா தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரமான கல்விதான். ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதுனால அது நாட்டுக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்து நம்பர் 5, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தமிழ்நாடோட எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரைவேட் செக்டார்ஸ் இருக்கு. என்னதான் அவ்வளோ பிரைவேட் செக்டார்ஸ் இருந்தாலும் கூட 53% ஹோல்டிங்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸை பிரைவேட் செக்டார்ஸ் கிட்டையும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வெளிநாடுகள்ல இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண நினைக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஏத்த பிளேஸா இருக்கு. காரணம் இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் தொழில் செய்ய தேவையான எல்லா வளங்களும் தாராளமா இங்க இருக்கு. வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுனால தமிழ்நாடோட ஜிடிபி மற்ற ஸ்டேட்ஸை விட அதிகமாகுது. அது இந்தியாவோட எக்கானமிக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து நம்பர் 6, அர்பனைசேஷன். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச டைம்ல 63% கிராமங்களா இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 48.4% சிட்டியா மாத்தப்பட்டிருக்கு. என்னதான் கிராமங்கள் எல்லாம் சிட்டியா மாறினாலும் கிராமங்களுக்குன்னு தனித்தனி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. தமிழ்நாடோட அர்பனைசேஷன் ரேட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேட்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகம். சிட்டிஸ்ல தான் நிறைய புது புது தொழில்கள், இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் அதிகமா நடக்குது. தொழில் முன்னேற்றத்துக்கு சிட்டிஸோட பங்கு தான் எப்பவுமே அதிகமா இருக்கும். இருந்தாலும் வில்லேஜ்ல நடக்கக்கூடிய பிரைமரி செக்டார் தொழில்கள் இருந்தாதான் மற்ற எல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ்டா நடக்கும். அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா அமைஞ்சதுமே தமிழ்நாடோட ஜிடிபியை உயர்த்துறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து நம்பர் 7, பாவர்ட்டி ரிடக்ஷன். இந்தியாவில் இருக்க மற்ற நிறைய ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடோட வறுமை விகிதம் கம்மியா தான் இருக்கு. தரமான எஜுகேஷன், வேலை வாய்ப்புகள், ட்ரைனிங்னு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பாவர்ட்டி ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க. 2011-12 சென்சஸ் படி தமிழ்நாடோட பாவர்ட்டி ரேட் 6.5% இருந்திருக்கு. இது இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஒரு நாடு செழிப்பா இருக்கணும்னா அந்த நாட்டு மக்களோட பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும், அதுக்கு வறுமையை ஒழிக்கணும். இதை யோசிச்சு தமிழ்நாடு செயல்பட்டதுனாலதான் வறுமையை ஓரளவுக்கு நம்மளால குறைக்க முடிஞ்சிருக்கு. தனி மனிதனோட வருமானம் அதிகமாகிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனாலதான் இதெல்லாமே நடந்திருக்கு. தமிழ்நாடோட பர் கேபிட்டா இன்கம் கூட மற்ற ஸ்டேட்ஸை விட அதிகமா தான் இருக்கு. இப்படி வறுமையை ஒழிச்சு வருமானத்தை பெருக்கினதும் தமிழ்நாடோட ஜிடிபி அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அடுத்து நம்பர் 8, ஃபைனலா தமிழ்நாடோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். தமிழ்நாட்டுல சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள்னு பல ஆட்சி முறைகள் நடந்திருக்கு. அந்தந்த அரசர்களோட ஆட்சியில கட்டப்பட்ட கோவில்கள், டேம்ஸ்ன்னு நிறைய கட்டிடங்கள் இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாடோட பாரம்பரியத்தை போற்றக்கூடிய விஷயமா இருக்கு. கரிகால சோழன் கட்டின கல்லணை எடுத்தாலும் சரி, இல்ல ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் எடுத்தாலும் சரி, இல்ல பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்ட குடைவரிய கோவில்கள் எடுத்தாலும் சரி, இதெல்லாமே உலக புகழ் பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க கோவில்கள். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை பாக்குறதுக்காகவே தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாடுக்கு டூரிஸ்டா வராங்க. இதனால தமிழ்நாடோட டூரிஸ்ட் எக்கானமி அதிகமாவே க்ரோ ஆகுது. தமிழ்நாட்டு மக்கள் மற்ற ஸ்டேட்ஸை விட யூனிக்கான சில பழக்கங்களையும் வச்சிருக்காங்க. அதை அவங்க காலங்காலமா கடைபிடிச்சிட்டும் வராங்க. சங்க காலம், சங்க இலக்கிய நூல்கள் கூட தமிழ் மொழியில தான் அதிகமா இருக்கு. திருக்குறள் உலக பொதுமறை நூல்னு சொல்லப்படுது. திருக்குறள்ல இருக்கக்கூடிய 2 அடி வரிகள் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தன்னோட வாழ்க்கையில உயர வழிகாட்டக்கூடியதா இருக்கு. இன்னும் நிறைய சங்க இலக்கியங்கள் இருக்கு. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் படிக்கிறதோட மட்டும் நிறுத்தாம அதை தங்களோட டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டும் வராங்க. தமிழ்நாட்டுல பாரம்பரியமா தயாரிக்கப்படுற காஞ்சிபுரம் சாரியா இருக்கலாம், இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவா இருக்கலாம், இல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியா கூட இருக்கலாம். இதெல்லாமே பாரம்பரியமா அந்தந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் உழைச்சு உயர்த்தின தொழில்கள். இந்தியால இருக்க மற்ற எல்லா ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டோட பாரம்பரியம் ரொம்ப ஆழமானது. அதை இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பாராட்டக்கூடிய வகையில இருக்கு. இந்த மாதிரி தாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் தமிழ்நாட்டு மக்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறதும் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான பங்கா இருக்கு. தமிழ்நாடு என்னதான் இவ்ளோ வளர்ச்சிகளை பார்த்தாலுமே இயற்கையாவே தமிழ்நாடோட லொகேஷன் அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னொரு காரணமாவும் இருக்கு. இந்தியாவோட எண்டிங்ல இருக்கிறதுனால 3 பக்கமும் கடல் சூழ்ந்த தீபகற்ப பூமியா இருக்கு. பெனின்சுலார் ரீஜன் இதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம லக்ஷதீப், மால்தீவ்ஸ், அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகள் ரொம்பவே பக்கத்துல இருக்கு. கடல் வழியா நடக்கக்கூடிய ட்ரேட்ஸை தமிழ்நாடுனால ஈஸியா பண்ணிட முடியும். கடல் சார்ந்த தொழில்கள் லைக் மீன் பிடிக்கிறது, படகோட்டுறது, முத்தெடுக்கிறது மாதிரி தொழில்களும் தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமா நடந்து வருமானத்தை கொட்டுது.
கடல் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஹில்ஸ் ஏரியா. நீல்கிரிஸ், கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடுன்னு பல ஹில் ஏரியாஸ் கூட தமிழ்நாட்டுல இருக்கு. அங்கிருந்து தயாரிக்கப்படக்கூடிய டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் போன்ற பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதுவுமே தமிழ்நாட்டோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட கிளைமேட் கூட விவசாயம் பண்றதுக்கும் தொழில் செய்யறதுக்கும் ஏத்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் கூட தமிழ்நாட்டுக்கு சாதகமா தான் இருக்கு. தமிழ்நாடு மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் போற்றக்கூடிய வகையில முன்னணி மாநிலமா இருக்குன்னா அதுக்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தான் காரணம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் அவன் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய உழைப்பு, சிந்தக்கூடிய வேர்வைன்னு எல்லாமே சேர்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவோட டாப் ஸ்டேட்ஸ்ல ஒன்னா உயர்த்தி இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.